எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பையும் காயையும் வச்சு எப்படி சுவையான கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். இது ரைஸ் அண்ட் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது கடலைப்பருப்பும் முட்டைக்கோசும் தான். ஸோ 150 கிராம் கடலைப்பருப்பை நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் 2 தண்ணி அலசி எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸோ வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பு இருக்கட்டும். இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாகணும்னு தேவையில்லை, இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தை கூட வதங்கி நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் சேர்க்குறதுக்கு 100 கிராம் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப சேர்த்துறாதீங்க, புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ புளிப்பில்லாத தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற 250 கிராம் முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகளில் இதுவும் ஒன்று. இப்போ உள்ள ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இது ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. இதை சேர்த்தாலே அந்த ரெசிபிக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான். நம்ம செய்கிற இந்த கோஸ் கடலைப்பருப்பு கூட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை சப்பாத்தி அண்ட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஸோ எண்ணெயிலே இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நான் காஷ்மீரி சில்லி பவுடரில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே மெயினான காரத்துக்காக பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸில் 2. ஸோ நீங்கள் உங்கள் காரத்தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். சால்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம பருப்பை சேர்க்க போகிறோம். நான் பருப்பை வேக வைக்கும்போது அதில் எதுவுமே சேர்க்கலை, வெறும் பருப்பு மட்டும்தான் வேக வச்சேன். இப்போ இந்த பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பை ரொம்ப களிய விட்டுறாதீங்க, இந்த மாதிரி முழுசாக தான் இருக்கணும். ஏன்னா இதை காயோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இப்போது இதில் தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷில் காயும் பருப்பும், அதாவது 2 in 1 ரெண்டுமே சேர்றதுனால இது 2ஓட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு, நல்ல மணமாகவும் இருக்குது. இதை கரண்டியை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த கோகோனட் பேஸ்ட் சேர்க்குறதுனால நம்ம ரெசிபிக்கு நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும், அப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரணும், வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா கூடுதல் வாசனை வேணுண்டா இதில் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு மணம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கடலைப்பருப்பு முட்டைகோஸ் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.